எம்பெருமான் முருகனின் அவதாரம் அனைவரும் அறிந்ததே. முன்னொரு காலத்தில் தட்சன், காசியபன் என இரு பிரஜாபதிகள் பிரம்மனை நோக்கி தவமிருந்து பல அரிய வரங்களை பெற்றனர். அரச வாழ்க்கையை விரும்பி கேட்டு அதை அடைந்தான். காசியபர் தவசீலராக வாழும் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். தட்சனின் தவப் பயனால் உலக அன்னையே அவனுக்கு மகளாக பிறந்தாள். ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமானே மருகனாகும் வாய்ப்பு தட்சனுக்கு கிடைத்தது. ஆனால் தட்சன் சிவனை மதியாது அழிந்து போனான். காசியப்ப முனிவர் தான் தவம் செய்யும் பொழுது மாயை என்ற பெண்ணைக் கண்டு மோகம் கொண்டு தான் தவப்பலன் முழுவதையும் இழந்தார். அவளோடு கூடி பிள்ளைகள் பெற்று கொண்டார். மனித உரு எடுத்து கூடியபோது பிறந்தவன் சூரபதுமன். பின்னர் யானை முகத்தோடு கூடியபோது பிறந்தவன் கஜாமுகாசுரன். பின்னர் சிங்க முகத்தோடு கூடியபோது பிறந்தவன் சிங்கமுகாசுரன். தனக்கு பிறந்த குழந்தைகள் அனைவரும் அசுரர்கள் என்பதனை அறிந்து மிகவும் வருத்தம் கொண்டார் காசியப்ப முனிவர். அவர் தனது 3 மகன்களை அழைத்து, உலகிலேயே மிக உயர்ந்தவர் சிவபெருமான், அவரை எக்காரணம் கொண்டும் பகைத்து கொள்ளக்கூடாது, அவரை வேண்டி வணங்கி வரம் பெற்று நன்கு வாழுங்கள் என்று அறிவுரை வழங்கியதோடு சிவபெருமானை மதிக்காத தட்சனின் கதையையும் கூறினார். மூவரும் இன்று முதல் சிவபெருமானே எங்கள் கடவுள், நாங்கள் அவரையே வழிபடுகிறோம் என்று கூறினர். பின்னர் தந்தையின் புத்திமதியின்படி பிரம்மாவை நோக்கி தவம் செய்தனர். அவர்களது மூவரின் கடும் தவத்தின் பயனாக பிரம்மா அவர்கள் முன் தோன்றினார். பிரம்மாவை பார்த்ததும் அவர்கள் மூவர் மனதிலும் பேராசை எனும் மாயை புகுந்தது. தந்தை சொன்ன அறிவுரையை மறந்தனர். 1008 அண்டங்களையும் 108 உலகங்களையும் அடக்கியாளும் இரவாத வரமும் வேண்டினர். பிரம்மா திகைத்து போனார். சூரபதுமா, நீங்கள் கேட்ட முதல் 2 வரங்களை அளிக்கிறேன். ஆனால் இரவா வரம் என்பது பூமியில் பிறந்த உயிர்களுக்கு கிடையாது. ஐயனே, பெண்ணுக்கு பிறக்காத ஆனால் பெண்ணுக்கு மகனாக இருக்கக்கூடிய ஒருவனால் எனக்கு அந்திம காலம் வரவேண்டும் என வேண்டினான். அவ்வாறே வரம் கொடுத்தார் பிரம்மன். அன்று முதல் சூரபதுமனது அட்டகாசங்கள் ஆரம்பமாயின. தன்னை அழிக்க ஒருவருமில்லை என்ற ஆணவம் அவன் கண்ணை மறைத்தது. முனிவர்களையும் ரிஷிகளையும் துன்புறுத்தினான். தேவர்களையும் நவகிரகங்களையும் கூட அடிமையாக்கி சிறையில் அடைத்தான். தேவகுல பெண்களுக்கு அவன் இழைத்த கொடுமைகளை சொல்ல முடியாது. இந்திராணியையும் சிறைபிடிக்க முயன்றான். ஆனால் அவள் ஒரு மலர் போல மாறி தப்பிவிட்டாள்.